ஸ்லீப்பர் செல்ஸை விட மோசமானவங்களா இருக்கானுங்க. இவங்களை பத்தி பேசவே கூடாதுன்றானுங்க. இன்னைக்கு மாஸ்டர் மகேந்திரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு கரண்ட் இல்லையா, அது ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு கெத்தா ஒரு தோரணையோட, கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லைன்னா என்ன, போய் நீங்க வந்து கரண்ட் இல்லாம இப்ப போய் என்ன பண்ண போறீங்க, சோலார் பவர் சிஸ்டம் இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கு, அதை வந்து வேணா எடுத்துக்கங்க, இதெல்லாம் பண்ணுங்க. கரண்ட் இல்லைன்னு போராடினா வந்துருமா? 6 மாசத்துக்கு எதுவும் கண்டுக்காதீங்க. 6 மாசத்துக்கு டைம் கொடுங்க, பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து போராட்டம் பண்ணா, நீங்க போய் கொஸ்டின் கேட்டா வந்துருமா? போராட்டம் பண்ணா கரண்ட் வந்துருமா? இல்ல நீங்க போய் விசிகார்ட்ட போய் கொஸ்டின் கேட்டா வந்துருமா? பொறுமையா இருங்க. 6 மாசத்துக்கு ஏய் யாரா நீங்களாம், எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? அது என்ன தோரணையா, அது என்ன என்ன போராடுறோம்னு கிறுக்கனா? இல்ல கேக்குறேன். 6 மாசம் பொறுமையாரு எல்லாமே வந்துடும்னா நீ இருந்துக்கிறியா? கேட்டா சோலார் பவர் எங்க கிட்ட இருக்கு, நீங்க வந்து என் வீட்டுல வந்து யோசிச்சுக்கங்க அப்படின்னு. நேற்று வரையும் இந்த பையன் வந்து சூப்பரான ஒரு ஆக்டரு அப்படின்னு புகழ்ந்தானுங்க. இன்னைக்கு எல்லாருமே போட்டு அடிக்கிறானுங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டிடியூட் காட்டி அது என்ன பேச்சு புரியல. ஒரு கேள்வியே கேட்கக்கூடாது இந்த கவர்மெண்ட் எதிர்த்து. எது கேட்டாலும் ஒண்ணு எது கேக்குறீங்க, ஏன் கேக்குறீங்க, நீங்க எது கேட்கணும், டைம் கொடுங்க. டைம் தான் சொல்லியாச்சு, ஏதாவது நடத்திட்டதுக்கு தானே டைம். நீங்க சட்டம் ஒழுங்கு இந்த மின்தடைக்கெல்லாம் டைம் தேவை கிடையாதுடா. எதுக்குதான் டைம்? ஏன்னா ஏப்ரல் வரையும் கரெக்டா மின்சாரம் வந்து தடை இல்லாம கிடைச்சிட்டு இருந்துச்சு. மே அப்படியே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன் எதனால? இல்ல உங்களுக்கு உங்களோட கையாளாகத்தனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா, இல்ல எதனால? எதை கேட்டாலும் எது கேக்குறீங்க, டைம் கொடுங்க, டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க இதுதான் சொல்ல போறீங்க. இன்னும் 6 மாசம் தான் ஆட்சி நடந்திருக்கு, அதுக்குன்னு என்னத்து கேக்குறீங்க, டைம் கொடுங்கன்னு தான் கேட்க போறீங்க. ஸோ மக்கள் வந்து நீங்க வந்து டைம் ஏன் இது டைம் கொடுங்கன்னு கேட்கறது, இந்த ஏன் போராடுறீங்கன்னு கேட்கறது எல்லாம் தப்பான விஷயம். அது என்ன ஆட்டிடியூடா வேற என்ன பேசுறீங்க? புரியல. விஜய் சாரை பார்த்து கேக்குறீங்க. விஜய் சாரை பார்த்து கேட்டா கரண்ட் வந்துருமா? வேற யாரை சார் பார்த்து கேட்கணும்? தமிழ்நாட்டு முதல்வர் அவர் தானே, அவரை பார்த்தா கேட்க முடியும். வேற யாரை பார்த்தும் கேட்க முடியாது. இதை போய் நான் ஸ்டாலின் சாரை பார்த்தோ இல்ல எடப்பாடி சாரை பார்த்து கேட்க முடியாது. இல்ல சிஎம் சாரை பார்த்தா கேட்க முடியும். சிஎம் ஸ்டார் மாண்புமிகு முதல்வர் விஜய் சாரை பார்த்தா கரண்ட் ஏன் இல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சாரை பார்த்தா கரண்ட் ஏன் இல்ல அப்படின்னு கேட்க முடியும். நான் அதையுமே தெளிவா சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கிற இதெல்லாம் கரண்ட் பிரச்சனை இல்லை, பட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்குன்னா என்ன பிரச்சனை, அதுதான் நாங்களும் கேட்கறோம். யாருக்குமே தெரியல. கவர்மெண்ட் நீங்க தான் வந்து வெளிப்படைத்தன்மையா கொண்டு வரணும், எதனால கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு. கேட்டா பியூஸ் கேரியரை போய் டிஎம்ஐங்க போனாடே, இவங்களை பத்தி பேசி என்னதை பேச, எதை சொன்னாலும் டைம் இல்லாம பாருங்க, ஏன் கேள்வி கேட்கதான் பாருங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறோம்?